வணக்கம். இன்று நாம் ஆ. மாதவன் எழுதிய காமினி மூலம் அப்படின்னு ஒரு சிறுகதை பற்றி உரையாடல் நடத்த உள்ளோம். மாதவன் செங்கோட்டை, தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர். அவருடைய அப்பா காலத்திலேயே பிழைப்பின் பொருட்டு திருவனந்தபுரத்திற்கு புலம்பெயர்வு நிகழ்ந்து விடுகிறது. மாதவன் திருவனந்தபுரத்தின் மிக முக்கியமான சாலை தெரு, சால பஜார் என்று அழைக்கக்கூடிய அந்த வணிக வீதிகளை தமிழ் இலக்கியத்தில் மிக விஸ்தாரமாக கொண்டு வந்து சேர்த்தவர். திருவனந்தபுரம் மொழியால் வேறுபட்ட ஒரு மாநகரமாக இருந்தாலும் தமிழ் மொழியில் அந்நகரம் குறித்த இலக்கிய பதிவுகள் அதிகம். மாதவன் முதன்மையானவர். நீலபத்மநாபன் அவர்களும் நகுலன் அவர்களும் திருவனந்தபுரம் சார்ந்து நிறைய படைப்புகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நீலபத்மநாபன் அவர்களின் பள்ளிகொண்டபுரம் நாவல் முழுக்க முழுக்க திருவனந்தபுரம் நகரத்தை மையமாக கொண்டு கதைக்களமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறந்த நாவல். மாதவன் அங்கே ஒரு வியாபாரியாக செல்வி ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை வச்சு வியாபாரம் நடத்தி அந்த அனுபவங்கள் தான், அவர் வாழ்ந்த அந்த களம்தான் அவருடைய படைப்புகளுக்கான ஆதாரமான நிலம். ஒரு பஜார், அங்கே பல்வேறு வகையான மனிதர்கள், வியாபாரிகள், வியாபார நிறுவனங்கள், அதோட தொடர்புள்ள அத்தனை மனிதர்கள், பெரும் வியாபார நிறுவனங்களை, அந்த சாலை பஜாரை சார்ந்து வாழக்கூடிய உதிரி தொழிலாளர்கள், விபச்சாரிகள், தெருப்பொறுக்கிகள், ஏச்சி பிழைப்பவர்கள், திருடுபவர்கள், சாலை பஜாருக்கு வறுமையின் பொருட்டு பிழைக்க வரக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு வகையினருடைய உலகம் மாதவனின் படைப்புகளில் பதிவாகியுள்ளது. காமினி மூலம் இது ஒரு சிறந்த சிறுகதை. மாதவனுடைய முக்கிய பங்களிப்பு என்னவென்றால், அது நவீனத்துவ எழுத்தாளர்களின் பிரதான நோக்கமாகவே நாம் அதை சொல்லலாம். மனித மனதின் இருள், அவர்களுக்கு லட்சியவாதம் என்பதன் மீது அதிக ஈர்ப்போ நம்பிக்கையோ கிடையாது. புதுமைப்பித்தன் இருந்தே இந்த பார்வை வந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் பிழைப்புவாதி, மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு ஜி. நாகராஜன் சொன்னது போல, மனிதன் பிழைப்புவாதி, சுயநலம் மிகுந்தவன், தன் விருப்பங்களை மட்டுமே செயல்படுத்த கூடியவன். இந்த மாதிரியான மேன்மையான லட்சியவாதங்கள் எதையும் நாம் மனிதர்களுக்கு பொருத்தி பார்க்க முடியாது. அவையெல்லாம் ஐயத்திற்குரியவை. இந்த ஒரு கண்ணோட்டம் நவீனத்துவவாதிகளுடைய அடிப்படை இயல்பு. ஏன்னா நம்மளுடைய அன்றாடம் அப்படித்தான் இருக்கு. நம்மளுடைய அன்றாடத்துல நாம் எத்தனை லட்சியவாதிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு சுய பட்டியலிட்டால் நம்ம இந்த முடிவுக்கு ஈஸியா வந்துடலாம். நம் எல்லாரும் ஏதோ ஒரு வித இனக்குழுவிலிருந்து பல்வேறு இனக்குழுக்கள் சேர்ந்து வாழ நிர்பந்தம் ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இனக்குழுவும் மண் மீதும், பெண் மீதும், மொழி மீதும், அதிகாரத்தின் மீதும், இயற்கையின் மீதும், இயற்கை வளங்களின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அத்தனையையும் அடைந்து துய்த்து முடிப்பதற்காக ஓயாத போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்று உலகம் முழுக்க உள்ள மனித தேர்வுகளை பற்றிய ஒரு பார்வை. அப்போ நம் சுயநலம்தான் முழுக்க முழுக்க. நம்ம எல்லாருமே நம்முடைய சுயநலங்களால், அந்த சுயநலங்களில் தோன்றும் பேராசைகளால் நம்மளுடைய அன்றாடங்களை, நம்மளுடைய இலக்குகளை, நம் சிந்தனைகளை எல்லாத்தையும் நம்ம
இயல்பா ஆக்கிக்கிட்டே இருக்கோம். அந்த சுயநலம் எந்த எல்லைக்குமே நம்மளை தள்ளக்கூடியது தான். நமக்கு தேவை என்றால், நாம் எத்தனை பெரிய அறமற்ற காரியங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த ஒரு நோக்கு நவீனத்துவத்தினுடைய பிரதானம். மனிதர்களை மனிதருடைய குணாதிசயங்களை, அவர்களுடைய வாழ்க்கைப்பாடுகளை, அவற்றின் மீது உள்ள சங்கடங்களை இவர்கள் நவீனத்துவர்கள் மிக கூர்மையாக, விரிவாக எழுதியிருந்தாலும், அந்த சங்கடங்களுக்கு மத்தியிலேயும், அந்த கையறு நிலைகளுக்கு மத்தியிலேயும், அந்த மனிதர்கள் கொள்ளக்கூடிய துவேஷம், தீங்கு, குற்ற மனப்பான்மை இதை எல்லாமையும் அவங்க வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் ஒரே நேரத்துல தந்தையாகவும் இருக்கிறான். தந்தமைக்கு எதிரான கொலைவாளை ஏந்தக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருக்கிறான். பொதுவா நவீனத்துவத்துடைய சிந்தனை அடிப்படை என்னன்னா, ஒரு மனிதன் அந்நியமாகி போகிறான். தன்னுள் பல நூறு மனிதனாக சிதைவுபடுகிறான். ஒரு கண்ணாடிய கீழே போட்டு உடைச்சா, ஏகப்பட்ட சிதறல்கள் ஏற்பட்டு, அந்த ஒவ்வொரு கண்ணாடியும் ஒரு மனிதனை பிரதிபலிப்பதைப் போல, அத்தனை மனிதர்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறான். இதுதான் அந்த நவீனத்துவத்தோட அடிப்படையான சிந்தனை. அப்போ ஒரு கண்ணாடியில் ஒரு கணம் தோன்றக்கூடிய மனிதன் ஒரு புத்தனாக இருக்கிறான். மற்றொரு கண்ணாடியில் தோன்றக்கூடிய மனிதன் பித்தனாக இருக்கிறான். மற்றொன்றில் காமுகன் தோன்றுகிறான். சுயநலக்காரன் ஒருவன் தோன்றுகின்றான். கொலைகாரன் ஒருவன் தோன்றுகின்றான். இத்தனையும் ஒரு மனிதனுக்குள் தான் இருக்கிறது. இந்த சிதறுண்ட தன்மை, பிளவுபட்ட ஆளுமை, அந்நியமாதல், இதுதான் நவீனத்துவத்தோட ஆதாரம். இப்போ மாதவன் காமினி மூலம் அப்படிங்கிற சிறுகதையில என்ன சொல்ல வராரு, அவருடைய நவீனத்துவ பார்வை எப்படி வெளிப்படுதுங்கிறத இந்த கதையில நான் சொல்றேன். திருவனந்தபுரத்தோட சாலை பஜார்ல ஒரு விடுதி இருக்கு, ஒரு லாட்ஜ். அந்த லாட்ஜோட அமைப்பு எப்படின்னா, முதல்ல ஒரு கேட், சாலையிலிருந்து உள்ளே வர்றதுக்கான கேட்டுக்குள்ள அந்த லாட்ஜோட தரைத்தளம் இருக்கு. தரைத்தளம் குடோனா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேல மாடியில 26 அறைகள், அதுதான் தங்கும் விடுதிகளாக இருக்கு. அது திருவிதாங்கூர் திருவிதாங்கூர் பிரதேசத்துல ஒரு ஓனர் சொந்தமானது. அதை பார்க்கறதுக்காக அங்க ஒரு வாட்ச்மேனை நியமனம் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் தான் முஸ்தபா. அந்த முஸ்தபா விசுவாசி, முதலாளிக்கு விசுவாசி. முதலாளியோட நலன் மீது அக்கறை உள்ள ஒரு ஊழியர். அந்த லாட்ஜில் எந்தவித தப்புகளும் நடக்கக்கூடாது, கண்ணிய குறைவான காரியங்கள் எதுவும் அவருக்கு அறிஞ்சு நடந்துடக்கூடாதுங்கிறதுல உன்னிப்பாக கவனம் செலுத்தக்கூடியவர். அவரு லாட்ஜில் தங்குறதுக்கு அறை கேட்டு வர்ற எல்லார்ட்டையுமே முதல்ல சொல்லக்கூடியது, நீங்க ஜென்டில்மேனாக நடந்துக்கக்கூடியவங்க தான், நீங்க தங்கலாம், நீங்க உங்களை கண்ணியமற்ற பெண்களை இங்க தங்குறதுக்கு கூட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவாரு. முதல்ல அதுக்கான உத்தரவாதத்தை வாங்கிடுவாரு. அந்த லாட்ஜோட போர்டு கீழே, இங்கே பெண்கள் தங்க அனுமதி இல்லை அப்படின்னு எழுதியிருக்கும். அப்போ அவரு அந்த லாட்ஜோட வாசல்ல கேட்டுக்கு பக்கத்துல உட்காந்து ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். அந்த கீழ்ப்பகுதியில சிவில் சப்ளை குடோன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல பொதுமக்களுக்கு பொது விநியோக திட்டத்துக்கு கீழே விநியோகம் பண்ணக்கூடிய அரிசி மூட்டைகளை அங்கே அடுக்கி பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான அரிசி மூட்டைகள் அங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த அரிசி குடோனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் முஸ்தபாவுக்கு உண்டு. புதன் மற்றும் வெள்ளி 2 நாள்ல மட்டும் அந்த அரிசி குடோனை திறந்து அந்த நகரம் முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு அரிசி மூட்டைகளை எடுத்து அனுப்பிட்டு இருக்கக்கூடிய வேலை நடக்கும். அப்போ அதே லாட்ஜில் மேலே செபாஸ்டியான்னு சொல்லி ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் அங்கே தங்கியிருக்காரு. கண்டக்டர் நடத்துனர் அங்கே தங்கியிருக்காரு. இந்த கதை நிகழக்கூடிய முதல் சம்பவத்தில் முஸ்தபா கீழே சேரில் உட்காந்து
ஒரு வெக்கை மிகுந்த ஒரு கோடை காலத்தோட ஒரு மாதம் அது. வெக்கையால அவஸ்தைப்பட்டு மதிய சாப்பாட முடிச்சுட்டு வந்து வேர்வையெல்லாம் துடைச்சு, துண்ட வச்சு உடம்பெல்லாம் உற்றி எடுத்துக்கிட்டு, அப்படியே சோர்வா அப்படியே பதுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ செபாஸ்டியன் மதியத்துக்கு மேல வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ செபாஸ்டியன் சீருடை அணிந்து, கால்ல பூட்ஸ் மாட்டி, ஸ்னோ பவுடர் மணக்க, ஒரு உல்லாச பேருவழிக்கான அத்தனை பா அ அலங்காரத்தோடையும் மாடியிலிருந்து இறங்கி வருவாரு. இறங்கி வந்து முஸ்தபாட்ட சொல்லுவாரு. "ஏய்! நீ பார்த்துரலாம்டா. எத்தன நாளைக்கு நீ இத பாதுகாத்துக்கிட்டு இருக்கன்னு பார்ப்போம். நீ தான் என்னமோ ரூல்ஸ் போட்டு இந்த உலகத்தையே திருத்துற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தெரியாமலே உனக்கு தெரியாமலே இங்க என்னென்ன காரியம்லாம் நடக்கு, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாப்பா? ஒவ்வொரு ரூமுக்கும் அந்த சுவர்களுக்கு வாய் இருந்தா நீ அத போய் கேட்டு பாரு. அத்தன கதைகள் சொல்லும். நீ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன்னா, பார்த்துறலாம், பார்த்துறோம்" அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பி போயிருவாரு. அப்போ முஸ்தபா அவருடைய நினைவிலிருந்து அதற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்த மறுபடியும் நினைச்சு பார்ப்பாரு. என்னன்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணி போல முஸ்தபா கீழ படுத்திருக்காரு. கேட் திறக்கக்கூடிய சத்தம் கேட்கு. இவர் அதனால தூக்கம் கலைஞ்சு, "யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்ட பார்க்குறாரு. முதல்ல செபாஸ்டியன் உள்ள வராரு கேட்ட திறந்து. அதுக்கப்புறம் குளிருக்கு முழுக்க போத்திக்கிட்ட மாரி ஒரு உருவம் வருது. நல்லா பார்த்தா அது ஒரு பெண். அப்ப செபாஸ்டியன் ஒரு பெண்ண கூட்டிட்டு அறைக்கு வராரு. இவரு உடனே மறிக்கிறாரு. மறிச்சு, கண்டக்டர் சார் இதெல்லாம் நல்லது கிடையாது. இது யாரு? நீங்க ரொம்ப நல்லவர் தான், ஜென்டில்மேன் தான். நீங்க உள்ள வாங்க. அவங்கள இங்க வர சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ கண்டக்டர் சொல்றாரு, "இல்லங்க அது என் கூட பிறந்த தங்கச்சி. நான் அன்னைக்கு ஒரு ஊர சொல்லி அந்த ஊருக்கு போயிருந்தேன். அங்க என் தங்கச்சியும் இருக்கா. அவள நான் வந்து நாளைக்கு இங்க ஒரு கோயிலுக்கு நேர்ச்சைக்கு போணும். அதுக்காக கூட்டு வந்திருக்கேன்" அப்படின்னாரு. ஆ இந்த நேரத்தில போய் வெளியில எந்த லாட்ஜ்ல போய் நான் ரூம் பார்க்க முடியும்? அதனால இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு காலைல போயிருவாங்க அப்படின்னு செபாஸ்டியன் சொல்றாரு. இல்ல. நான் இத உங்களுக்கு நம்புற மாரி எனக்கு நீங்க தெரியல. ஏம்மா நீங்க சொல்லுங்கம்மா, இவர் உங்க அண்ணன் தானா? நீங்க ஒரே தங்கச்சி தானா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்கையிலேயே செபாஸ்டியனுடைய நடவடிக்கைகள், அப்புறம் அந்த வந்திருக்கக்கூடிய பெண்மணியோட நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து அ வழக்கத்திற்கு மாறா, ஒரு அண்ணன், தங்கச்சி வந்திருந்தா அவங்களுடைய நடை, உடை பாவனை எப்படி இருக்குமோ, அந்த இயல்பான நடை, உடை பாவனைகள் இல்ல. அத இவரு அப்படியே வேர்த்து வடியுது கண்டக்டருக்கு, துடைக்கிறாரு, நெளியிறாரு, சொற்கள் தடுமாறுது. அந்த அம்மாவும் முக்காட விளக்காம பதறி, பதறி அப்படியே பதில் சொல்லாம நின்னுகிட்டு இருக்காங்க. இத வச்சுட்டு ச அ முஸ்தபாக்கு தெரிஞ்சிருது. நீங்க இன்னைக்கு இங்க தங்கக்கூடாது அப்படின்னு மறுக்கிறாரு. செபாஸ்டியன் இல்ல இந்த ஒரு நாள் மட்டும் குடுங்க. நான் வந்து அ நாளைக்கு விடியறதுக்கு முன்னாடி ரூம்ல மத்தவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க போயிருதோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல. கண்ட தேவடியாலும் தங்குறதுக்கு இந்த லாட்ஜஸ் எல்லாம் கட்டி போடல. அதுக்காக என்ன வந்து வாட்ச்மேனா எங்க முதலாளி என்ன நியமிக்கல. அப்படின்னு சொல்லி இவர் அந்த இடத்துல கோபத்துல பேசியிருந்தாரு. அப்போ அங்க வந்திருந்த அந்த அம்மாவுக்கு உடனே கோவம் வந்துருது. "என்ன கண்டக்டர் சார், என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கண்ட பயலுகளும் என்ன தேவடியான்னு சொல்ற அளவுக்கு நீங்க வந்து என்ன வந்து இப்படி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கோவிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே செபாஸ்டியன் அந்த அம்மாவ சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடி போறாரு. போனா அன்னைக்கு இரவு அவங்க வரல அப்படிங்கிற மாரி இந்த கதை அன்றைய இது முடிஞ்சிரும். மறுநாள் முஸ்தபாவ பார்க்கையில செபாஸ்டியன் வந்து கோச்சு விடுவாரு. "என்னங்க இப்படி ஒரு பொம்பள முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்பட வச்சுட்டீங்களே! என்னைக்கு இருந்தாலும் என் வாழ்நாள்ல நீங்க பண்ணத மறக்கவே மாட்டேன். நீங்க அந்த அளவுக்கு என்ன வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க. அ நீங்க தான் ரொம்ப யோக்கியமா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து என்னென்னமோ செஞ்சுட்டு போறாங்க. என்னென்னமோ நடக்கு. யார் யாரோ வந்துட்டு போறாங்க. ஆனா, நான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கூட்டு வந்ததுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் உங்கள என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் வாழ்நாள்லயே மறக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இது வந்து முன்னாடி நடந்திருக்கும். அந்த கதை நிகழக்கூடிய அன்று புதன்கிழமை. அரிசி மூட்டை எடுக்கிறதுக்காக ஊர்ல ஊர் எல்லா மாட்டு வண்டிக்காரங்க, டிராக்டர்காரங்க, அ வாகனம்லாம் வரிசையா அந்த வாசல்ல வந்து நிக்கும். ஒரே கூட்டமா இருக்கு. முஸ்தபாவுக்கு என்ன வேலைன்னா, அந்த மூட்டைகள கொண்டு போறவங்க கேட்லேருந்து வெளிய போகையில ஒரு சின்ன
குச்சிய குடுத்து அதான் எண்ணிக்கை. நம்ம டோக்கன் மாரியான ஒரு அமைப்பு அது. முஸ்தபா அத வெரிஃபை பண்ணி ஒருத்தர் வந்து 10 மூட்டை கொண்டு போறாருன்னா, 10 குச்சிய வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த மூட்டையில எண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அப்போ முஸ்தபா வாசல்ல உட்கார்ந்திருக்காரு. செபாஸ்டியன் மேல இருந்து அவருடைய அறைக்கு வெளிய நின்னு, ஆ முஸ்தபாவ பார்த்துக்கிட்டு இருக்காரு. முஸ்தபா எதேர்ச்சியா அப்படி பார்க்குறாரு. ஓ! மதியம் சாருக்கு இன்னைக்கு காலையில வேலை இல்ல. சாயந்தரம் இருக்கும். அதனால இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாரு. இப்படியே அவரு முஸ்தபாவ கவனிக்கிறத முஸ்தபாவும் கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா முஸ்தபாக்கு அது ஒண்ணும் வித்தியாசமா தெரியாது. சரி, நான் அவருக்கு ஏதோ பொழுது போகல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாரு. அன்று மதியத்துக்கு மேல எல்லா வண்டிகளும் கிளம்பிரும். முஸ்தபா அந்த குடோனுடைய பொறுப்பு அதிகாரி ஒருத்தர். இவங்க 2 பேரும் மட்டும் இருப்பாங்க. பொறுப்பு அதிகாரி வந்து முஸ்தபாட்ட சொல்லுவாரு. முஸ்தபா, இன்னைக்கு குடுத்தது போக மீதியில எல்லா மூட்டையும் நான் எண்ணிட்டேன். நீ ஒரு தடவ எண்ணிரு. எண்ணிட்டேன்னா நம்ம இந்த குடோன பூட்டி சீல் வச்சிரலாம் அப்படிம்பாரு. எனக்கு இப்ப ரொம்ப வயிறு பசிக்குப்பா. நான் அந்த பக்கத்துல போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள எண்ணி பார்த்துருன்னு சொல்லி அவர் வெளியில கிளம்புறாரு. இந்த சந்தர்ப்பத்த மேல இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்த செபாஸ்டியன் உள்ள வர்றாரு. வந்து, "சார் தீப்பெட்டி இருந்தா குடுங்களேன்" அப்படின்னு கேட்கிறாரு. "தீப்பெட்டி என்ட்ட இல்ல. உள்ள செபாஸ்டியன் இருக்கான். அவர்ட்ட போய் வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ இவரு உள்ள வராரு. கண்டக்டர் செபாஸ்டியன் குடோனுக்குள்ள வராரு. ஒரு ஆ 6 உயர அட்டிகள். ஒரு ஒற்றை மூட்டையான அட்டிகள் வரிசையா அடுக்கியிருக்கு. அதுக்கு அடுத்து சுவர்ல இருக்கக்கூடிய அட்டிகள முஸ்தபா எண்ணிக்கிட்டு இருக்காரு. செபாஸ்டியனுக்கு முதல்ல அவர கொஞ்சம் பயங்காட்டலாம் அப்படின்னுங்கிற மாரியான ஒரு எண்ணம் தான் வருது. அதுக்கு முதல் தூண்டுதலா இருக்கிறது, இவன கொஞ்சம் கதிகலங்க வச்சிரணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான சிந்தனை தான். ஆனா அவருக்குள்ள அந்த வன்மம் இருந்துட்டு தான் இருக்கு. நம்மள ஒரு ம் விலை மாது முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு இவன ஏதாவது செஞ்சிரணுங்கிற வன்மம் அது நீண்ட காலமாவே அவருக்குள்ள இருக்கு. அப்போ இவரு உள்ள போறாரு. உள்ள போனோனே இவரு உள்ள வந்தத கூட முஸ்தபா கவனிக்காம அட்டிகள எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு மூட்டைய நம்ம லைட்டா இழுத்து விட்டு சரிச்சு விட்டுருவோம். அவனுக்கு அது ஒரு வேலையாகட்டும். கடந்து எண்ணட்டும். அப்படிங்கிற மாரி ஒரு வன்மம். முதல் மனதில தொடக்கூடிய வன்மம் வந்து, அவன பயங்காட்டி கொலை நடுங்க செஞ்சிரணும். அவன அச்சத்துல ஒரு கணம் நிறுத்திரணுங்கிற மாரி வருது. அந்த வன்மமே கொஞ்சம் வாய்ப்பு அமைஞ்ச உடனே, சந்தர்ப்பம் அமைஞ்ச உடனே, கொஞ்சம் பூதாகரமாகுது. நம்ம அட்டிய சரிச்சு விட்டுறலாம். சரிச்சு விட்டு அவனுக்கு கூடுதல் வேலைய பணிச்சுமைய ஏற்படுத்திடலாம். அவன் மறுபடியும் எல்லா அட்டியும் ஒத்த ஆளா கிடந்து அடுக்கட்டும். அப்படிங்கிற மாரி எண்ணம் வருது. அவர் அந்த எண்ணத்திலேயே வெளியில வந்து இப்படி வெளிய மாடியெல்லாம் பார்ப்பாரு. ஒருத்தர் இல்ல. டக்குன்னு அந்த அட்டிய ஒரு மூட்டையோட சாக்க பிடிச்சு இழுத்துருந்தாரு. அட்டி சாஞ்சு மொத்தத்துல முஸ்தபா மேல விழுந்துருது. அவர் அந்த இடத்துல ஒரு கணம் தான். அந்த கணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கணம். ஒரு மனிதன் அட்டிக்கு மடி அரிசி மூட்டைகளுக்கு உள்ள கிடக்கான். அவன் அப்படியே விட்டுட்டு போனோம்னா செத்து போவாங்கிறது இவருக்கு உள்ளுணர்வுல தெரியுது. ஆனாலும் அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல போய் முஸ்தபாவ காப்பாத்தியிருக்கலாம். அந்த இடத்துல வன்மம் முழுக்க வந்து அவர் மனச்சாட்சிய மறைச்சிருது. அப்படியே மெதுவாக வெளிய வந்து, மேல யாரும் நம்மள கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு, ஒருத்தரும் கவனிக்கல. அப்படின்னோனே, அப்படியே ரூமுக்கு போய், அ அன்னைக்கு ரூமுக்கு போறாரு. அப்ப அங்கருந்து அவர் வாராரு. அந்த வாட்ச்மேன். அந்த அதிகாரி வராரு. குடோனோட அதிகாரி வராரு. வந்து "என்ன முஸ்தபா பார்த்தீங்களா? முஸ்தபா எங்க போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாரு. அட்டிலாம் சரிஞ்சிருக்கு. அடக்கம் முஸ்தபா கூறுகட்டவன் இப்படி அட்டிய சரிச்சு விட்டா எண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, "முஸ்தபா பார்த்தீங்களா?" அப்படின்னு அவர்ட்ட கேட்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்க வெளிய எங்கேயோ போயிருப்பாருங்கன்னு சொன்னோன்னே, "சரி நான் வந்து சீல் வச்சுட்டு போயிட்டேன்ங்கிறத முஸ்தபாட்ட சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதிகாரி அந்த குடோன பூட்டி, அரக்கு முத்திரை வச்சுட்டு கிளம்பி போயிருவாரு. இவர் இதெல்லாம் கவனிச்சுட்டு மேல ரூம்ல போய் இருந்துட்டு, சாயந்தரம் அவருடைய வண்டி பஸ்ஸுக்கு போயிருக்காரு. ஒரு நாள் கழிச்சு இவர் திரும்பி வாராரு. அப்போ விடுதி அறை முழுக்க ஆட்களும், காவல் வாகனமும், போலீஸ்காரங்களும் நிக்கிறாங்க. இவருக்கு பக்குன்னு ஆயிருது. அ அங்கனக்குள்ள இருக்க கடையில போய் எதிர்த்தாப்புல இருந்த கடையில போய் ஒதுங்கி நிக்கிறாரு. "அண்ணாச்சி உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி முஸ்தபா இப்படி உள்ள மூடையில சிக்கி செத்து போயிட்டான்" அப்படின்னு சொல்றாரு. "ஐயய்யோ! எனக்கு தெரியாதே! நான் டியூட்டிக்கு போயிட்டு முந்தாநாள் சாயந்தரம் போனேன். இப்ப தான் வாரேன். என்ன நடந்துச்சு?" அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாரி இந்த செபாஸ்டியன் கேட்கிறாரு கடைக்காரர்ட்ட.
கடைக்காரர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. முந்தானத்தே முஸ்தபா மூட்டைக்கு அடியில சிக்கிக்கிட்டான். அது தெரியாம அந்த குடோன் அதிகாரி வந்து பூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ போலீஸ் வந்து குடோன் அதிகாரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கு. அவர் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. முஸ்தபாவுடைய பாடிய வெளியில எடுத்து கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல கிடத்தி வச்சிருக்காங்க. செபாஸ்டியன் வந்து கூட்டத்தை விலக்கிட்டு அப்படியே போய் போலீஸ் நிக்கிறதுக்கு மேல நின்னு எட்டி பார்க்குறாரு. முஸ்தபா படுத்திருக்கிற மாதிரி தான் இருக்காரு. அவருடைய இறப்பு ஏதோ மனிதன் தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடலைத்தான் அவர் பார்க்காரு. இவருக்கு பெரிய குற்ற உணர்வு, தத்தளிப்பு, சஞ்சலம், நடுக்கம் எதுவுமே இல்லை. இயல்பா அப்படியே மாடிக்கு ஏறி போறாரு. இதுதான் காமினி மூலம்ங்கிறது தான் சிறுகதை. இந்த சிறுகதையின் வழியாக மாதவன் சாதாரண மனிதர்களுக்குள் உறைந்துள்ள குற்ற மனோபாவம் இருக்கு இல்லையா, குற்றம் செய்வதற்கான தர்க்கபூர்வமான காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது குற்றங்கள் செய்வதற்கு நாம் தயங்குவதில்லை. வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நாம் வந்து அந்த வாய்ப்புகளை வீணடிப்பதில்லை. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அன்பு, கருணை, தார்மீகம், பிறர் மீதான அக்கறை இதெல்லாம் என்ன ஆகுது? ஏன் செபாஸ்டியனும் முஸ்தபாவும் நீண்ட காலமாக பரிச்சயமுள்ள நபர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன வன்மம் ஒரு ஆளை வந்து கொல்ற அளவுக்கு எப்படி விசுவரூபம் இருக்கு? இதற்கு பின் உள்ள அந்த மனோபாவம் என்ன? இந்த மாதிரியான அடிப்படை கேள்வி. பொது அறம்னா என்ன? தார்மீகம்னா என்ன? ஏன் நம்மளால வந்து பிறரை என்னை போல நேசிக்க முடியல? என் முன் நிற்பவரும் நான் தான் ஏன் நம்மால எண்ண முடியல? என்னதான் பிரச்சனை? இந்த மாதிரியான கேள்விகளை இந்த கதை நமக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கு. ஒரு எளிய காரியத்திற்காக ஒரு மனிதனை கொல்லும் அளவுக்கு ஒரு மனிதன் துணிகிறான் என்றால் குற்றமும், குற்ற மனப்பாங்கும், குற்றத்திற்கான விருப்பும் நமக்குள் ஒரு பகுதியாக நிரந்தரமாக இருக்கிறது. சந்தர்ப்பங்கள் தான் ஒரு மனிதனை குற்றம் செய்வதிலிருந்து தடுக்கிறது, குற்றம் செய்வதற்கு உந்தி தள்ளுகிறது என்று இந்த கதை சொல்கிறது. பொதுவாக இலக்கியம் ஒரு நிகர் வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க உங்க காலத்துல என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குறீங்களோ, உங்களை சுற்றி என்னென்ன நடக்கோ அத்தனையும் தான் இலக்கியத்தில் இருக்கும். அத்தனை மனிதர்களுக்கான உலகமும் இலக்கியம் தான். அப்போ இலக்கியத்துக்குள்ள நம்ம வந்து பொதுவான மனோபாவம் என்னவா இருக்கு? இலக்கியம் என்பது அறநெறி கதைகள் என்றும் நமக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒன்று என்றும் நாம் இலக்கியத்தின் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் இலக்கியம் என்பது அப்படி அல்ல. அது ஒரு நிகர் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன அனுபவங்களை, என்ன விதமான மனிதர்களை, மனிதர்களுடைய நல்லது கெட்டதுகளை நம்ம சந்திக்கிறோமோ அதே தான் இலக்கியத்திலையும் இருக்கும். வெளியே ஒரு அசிங்கம் என்றால் அது இலக்கியத்திலையும் வரத்தான் செய்யும். வெளியே இருக்கக்கூடிய உன்னதம் இலக்கியத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ கீழ்மைகளும் மேன்மைகளும் இலக்கியம் கொண்டிருக்கத்தான் செய்யும். ஆபாசம் இருக்குன்னா நம்மளை சுற்றி எவ்வளவோ ஆபாசம் இருக்கு, சுரண்டல் இருக்கு, பாலியல் வக்கிரங்கள் இருக்கு. அது எல்லாம் தான் இலக்கியத்தில் பதிவு செய்யப்படும். அதை நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாசகருக்கு இந்த புரிதல் இருந்தால் நாம எழுத்தாளர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை நாம சுமத்த மாட்டோம். ஏன் உங்க எழுத்து இவ்வளவு ஆபாசமா இருக்கு, இவ்வளவு அப்பட்டமா இருக்கு, இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட இருக்கு, இவ்வளவு பாலியல் மீறல் இருக்கு, இப்படிலாம் நம்ம வந்து எழுத்தாளரை கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய உலகம் அப்படித்தான் இருக்கு. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய குற்றங்கள், பாலியல் மீறல்கள், சுரண்டல்கள், அதிகார வர்க்கங்களுடைய அதிகார வர்க்கங்களுக்குள் நடக்கக்கூடிய மோதல்கள், இப்படி அன்றாட நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பிம்பங்களும் படைப்பாளிகளால் எழுத்தில் பதிவு செய்யப்படத்தான் வேண்டும். நாம் அதில் வந்து தணிக்கை தணிக்கையை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கலைஞன் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சுய அனுபவத்தை, கற்பனையின் மூலம் வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை அசலாக தன்னுடைய படைப்புகளில், தன்னுடைய கலையில் கலாபூர்வமாக பதிவு செய்ய வேண்டும். இதுதான் நம்ம ஒரு கலைஞனை
வரையறை செய்ய வேண்டிய அடிப்படையான எளிமையான ஒரு வரையறை. ஒரு கலைஞன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றோ, ஒரு கலைஞன் அறச்சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றோ, ஒரு கலைஞன் நற்கருத்துக்களை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றோ, நாம் எந்த முன் நிபந்தனைகளையும் கலைஞர்கள் மீதும் கலைகள் மீதும் கொண்டிருக்க வேண்டாம். எனில் கலைஞனாக இருக்கும் சாதாரண மனிதன் ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தக்கூடியவன் தான். எல்லாரை போன்ற அன்றாட பாடுகளில் சிக்கி அல்லலுற்று போதாமைகளுக்கிடையே தன்னை சேகரித்துக் கொண்டு ஒரு பாய்ச்சலை காட்டும் ஒரு சாதாரண மனிதன் தான் கலைஞனும். நம்மளுடைய அன்றாட பாடுகளுக்கு மத்தியில், அன்றாட அவலங்களுக்கு மத்தியில், அன்றாட உம், சிக்கல்களுக்கு மத்தியில் தான் அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய கையிறு நிலை, நம்மளுடைய இயலாமைகள், நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் அவனுக்கும் உண்டு. கலைஞன் நுண்ணுணர்வு மிகுந்தவன், கூர்மதி கொண்டவன், வரலாற்றறிவும் பெருங்கருணையும் கொண்டவன். கலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நுண்ணுணர்வை, ஒன்றின் மீது பல்வேறு பார்வை கோணங்களை மிக எளிதாக கொண்டு வந்து சேர்க்கிறது. அதுதான் நம்ம கலைஞர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டியது. எல்லா கலைகளுக்கும் இந்த இயல்பு உண்டு. இலக்கியத்திற்கு அது கூடுதலாக உள்ளது. ஆகவேதான் நாம் மெய்கான் முறை என்று இலக்கியத்தை சொல்கிறோம். இது ஒரு அறிதல் முறை. ஜெயமோகன் அதைத்தான் சொல்றாரு. மெய்கான் முறை அப்படிங்கிறாரு. உண்மையை அறிதல். புத்தர் சொல்லக்கூடிய உண்மை, இயேசு சொல்லக்கூடிய உண்மை, இதெல்லாமே இலக்கியத்தின் வாயிலாகவும் கற்பனையின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு பிறவியில் நம்மால் 1000 பிறவிகள் வாழ்ந்து அடையக்கூடிய அனுபவங்களை அடைய முடியும். அதுதான் இலக்கியத்தினுடைய பெருமதி. இலக்கிய வாசிப்பாளர்கள் அந்த விதத்தில் ஒரு விதத்தில் நல்லூல் வாய்த்தவர்கள்.